ஒபானா, இகுரோ, செர்பெண்ட் ஆஷிரா. ஆஷிராலே ஒரு சேடான ஒரு பேக் ஸ்டோரி இருந்ததுன்னா, அது இகுரோடது தான். என்னோட ஒப்பீனியன்ல. நீங்க யாரோட பேக் ஸ்டோரி ரொம்ப சேடா இருந்ததுன்னு நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு இகுரோவ பார்க்குறப்பயே ஒரு கியூரியாசிட்டியா இருந்தது. அவனோட கண்ணு ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். அவன் டிஃபரண்டான ஒரு யூனிஃபார்ம் வந்து வியர் பண்ணியிருப்பான். வாய கவர் பண்ணிட்டு, கழுத்துல ஒரு ஸ்னேக்கோட இருந்த இந்த ஆஷிராவ பார்க்குறப்போ, இவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் தாஞ்சிரோவ பார்த்தோனமே ஹேட் பண்ணியிருப்பான். அப்ப மட்டும் இல்ல, ட்ரெய்னிங்கா இருக்கப்ப கூட அவனுக்கு தாஞ்சிரோ மேல வந்து ஒரு ஹேட் இருந்திருக்கும். பிளஸ் ஜெலஸுமே இருந்திருக்கும். இந்த வீடியோல அவனோட பேக் ஸ்டோரி என்ன? அவனோட எபிலிட்டி என்ன? அவன் ஏன் தாஞ்சிரோவ ஹேட் பண்ணான்? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஷேடா இருந்த ஒரு ஆஷிரானா அது ஒபானாய் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட Instagram ஐடி பிளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்பாய்லர் அலார்ட். எல்லா ஆஷிராவுக்குமே ஒரு ஷேடான ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கும். பட் இவனோட ஸ்டோரியில சேட்னஸ் மட்டும் இல்ல, ஒரு ஹாரருமே இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அந்த திகில்லே அவன் இருந்துகிட்டு இருப்பான். ஃபைனலா டெத் ஆகுற வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு கில்ட் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒண்ணா நான் பார்க்குறேன். ஒபானாயோட கிளான் ஒரு தெஃப்ட்லேருந்து வந்த ஒரு கிளான். இவங்க வந்து ஒரு டீமன வந்து ஒரு கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் நெறைய ஹியூமன கில் பண்ணுது. அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய காச வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப செல்வ செழிப்பா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிளான்ல எப்பவுமே வந்து கேர்ல்ஸ் தான் பொறந்துகிட்டு இருக்காங்க. அந்த டீமன் இருக்கு இல்லையா? அந்த டீமனுக்கு இவங்க ஏதாவது பண்ணணும்ல, இவ்வளோ காசு கிடைக்கிறதுனால. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த டீமன் பொறந்த குழந்தை மேல வந்து ஒரு சாப்பிடுறதுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கு. அதனால இவங்களுக்கு பொறக்கிற குழந்தைய அதுக்கு வந்து குடுத்துடுறாங்க. ஒரு 370 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பையன் பொறக்குறான். இகுரோவுக்கு ஹெட்டெரோகுரோமியா இருக்கும். இது ரியல் லைஃப்லயும் இருக்கதான். இதுல அஃபெக்ட் ஆனவங்களோட கண்ணு ஒண்ணொண்ணும் ஒரு கலர்ல இருக்கும். ஒபானாய ஒரு மரக்கூண்டுல தான் பொறந்ததுலேருந்தே போட்டுருக்காங்க. அவனோட சிஸ்டரா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க பாட்டி எல்லாருமே இவன்ட்ட ஒரு பாசாங்குத்தனமா, செல்லமா பேசிக்கிட்டு, தினமும் அவனுக்கு வந்து ஃபுட் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறதே அவனுக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஸோ இவங்க ஃபேக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணியிருக்கும் போல இருக்கு. பட் நெறையா ஃபுட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு ஒரு சிக்னஸுமே உருவாகுது. அந்த ஃபுட்டெல்லாம் அங்கேயே தான் இருக்கு. கேவ்ல ஜன்னல்லாம் பெருசா இல்லாதனால, காத்து வந்துட்டு போ முடியல. அதனால அந்த ஃபுட்டெல்லாம் அங்கேயே இருந்து இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ரொம்ப சிக்னஸ் ஆகுறான். வீக்கான ஒரு பெர்சனா இகுரோ வந்து வளர்ந்துகிட்டு இருக்கான். அவன் பொறந்ததுலேருந்து அந்த கூண்டுலேருந்து வெளில வந்ததே இல்லன்னா பார்த்துக்கங்களேன், எந்த அளவுக்கு அவன் அஃபெக்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு. பட் நைட் டைம் தூங்குறப்பலாம் அங்க வந்து ஒரு சவுண்ட் வருது. ஸோ அந்த சவுண்ட நோட் பண்றப்ப தான் தெரியுது, ஏதோ ஒரு கண்ணு இவன பார்க்குற மாதிரி இருக்கு. அதில பயந்துகிட்டு நைட்டு தூங்காமலே இருக்கான். ரொம்ப லேட்டா அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா காம் ஆகி தூங்குறான். அவனுக்கு 12 வயசா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைமா அந்த கூண்டுலேருந்து வெளில எடுத்துட்டு வராங்க. வெளில எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டி போறாங்க. அந்த கோயில்ல ஒரு டீமன் முன்னாடி இவன நிக்க வைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு கீழ ஃபுல்லாவே ஒரு ஸ்னேக் மாரி இருக்கு. தல அப்படியே ஒரு பொண்ணோடது மாதிரி, வாய் ரொம்ப பெருசா அப்படியே இந்த ஸ்னேக் ஷேப்ல வந்து இருக்கு. இத பார்த்தோனேயுமே இவனுக்கு ஒரு பயம். அந்த டீமன் என்ன நெனைக்குதுன்னா, இவன நம்மளோட மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நெனைக்குது. பட் இவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவன் கொஞ்சம் பெரிய பையனா வந்ததுக்கப்புறம் அவன நம்ம டேக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட அவன மேட்ச் பண்றதுக்காக அவனோட வாய காது வரைக்கும் கட் பண்றாங்க. ஸோ அந்த பிளட் எல்லாம் ஒரு கிண்ணத்துல புடிச்சு அந்த டீமன் வந்து குடிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது அவன டேக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளான் வந்து இவனுக்கு தெரிய வருது. அவனோட ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணுட்டேருந்து ஒரு ஹேர் பின்ன வந்து திருடிருவான். அத வச்சுட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும்னு சொல்லிட்டு, அந்த வுட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப இருக்கப்பலாம் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. நம்ம ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டாலோ, அந்த டீமன் பார்த்துட்டாலோ நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயத்தோடயே தான் அவன் வந்து அத பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆயி வெளில வர்றான். வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்னேக் வந்து அவன விடல. அந்த டீமன் வந்து அவன ஃபாலோ பண்ணிட்டு கில் பண்ற லெவலுக்கு வந்துருது. அப்பதான் ஃப்ளேம் ஆஷிரா வந்து அந்த டீமன கில் பண்ணி இவன காப்பாத்துறாரு. அவர் தான் நம்ம ரென்கோக்குவோட அப்பா தான். அதுக்கப்புறமா இவன் திரும்ப அவங்க ரிலேட்டிவ்ஸோட சேரலான்ட்டு போறப்ப தான், அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் வந்து தெரிய வருது. இந்த டீமன் இவன் எஸ்கேப் ஆனான் இல்லையா? இதனால கோவப்பட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருக்க ஒரு 50 பேருக்கு மேல கில் பண்ணிருது. ஒரே ஒரு எல்டர் கசின் மட்டும் உயிரோட இருக்கா. ஸோ அவ இவன பார்த்து பரவால்ல சந்தோஷப்படுவான்னு பார்த்தா, இல்ல இவன் மேல ரொம்ப கோவப்படுறா. "நீ வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்துட்ட. உன்னால தான் எல்லாருமே டெத் ஆயிட்டாங்க. நீ வந்து அந்த டீமனுக்கு வந்து நீனாவே போய் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். உன்னால தான் எல்லாருமே இறந்தாங்கன்னு" சொல்லி இவன அட்டாக் பண்ண வரப்போ, நம்ம ஃப்ளேம் ஆஷிரா அவள்ட்டேருந்து காப்பாத்தி இவன கொண்டு வந்துர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவன் டீமன் ஸ்லேயர் கார்ப்ல வந்து சேர்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமன் ஸ்லேயர் கார்ப்ல சேர்றப்போ, வீக்கான ஒரு பெர்சனா சேர்ந்தது வந்து ஒபானாயா தான் இருக்கணும். ஏன்னா, அவன் ஹைட்டும் கிடையாது. சிக்னஸ்லயும் இருக்கான். அவன் கேவ்ல இருந்தான் இல்லையா? அப்ப நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்னேக் வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஆகுது. கபூரமாரு. ஃபைனலா அது ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருந்திருக்கும். டீமன் ஸ்லேயர் கார்ப்ல வந்து சேர்றான். இவன் என்னதான் சேர்ந்தாலுமே, அவனுக்குள்ள வந்து ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அவனோட கசின் சொன்னான் இல்லையா? "உன்னால தான் 50 பேர் டெத் ஆனாங்கன்னு" சொல்லிட்டு, அது அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
ஸோ அவன் எப்போ வந்து ஒரு பெட்டரா மேல வர ட்ரை பண்ணாலும், அந்த குற்ற உணர்வு வந்து அவன இழுத்துக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே நம்மளால தான் வந்து அவங்க டெத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவனோட அப்பீரியன்ஸ்லேருந்து அவன் எஸ்கேப் ஆக முடியாது. எப்பவுமே அத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் கழுத்துல ஒரு ஸ்னேக் இருக்கு. அவனோட வாயுமே இப்படி கிழிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து அதுலேருந்து அவன் வெளிலயே வர முடியாது இல்லையா? இதனால தான் அவன் டீமன் ஸ்லேயர் காப்பாகி, ஆஷிராவாகி நெறைய டீமன கில் பண்ணி அத சரி பண்ண நெனைக்கிறான். பட் என்னதான் அவன் நெறைய டீமன கில் பண்ணாலுமே, அந்த கில்ட்லேருந்து அவனால வெளில வர முடியல. அவன வந்து அவங்க ஃபேமிலில இருக்கவங்க யாருமே கரெக்ட்டான ட்ரீட் பண்ணல. ஸோ அவன டீமன்ட்ட குடுக்கறதுக்காக தான் அவன வச்சிருந்தாங்க. அங்க இருந்தது எல்லாமே கேர்ல்ஸ் தான். ஒரு ஸ்னேக் டீமன் தான் அவன சாப்பிட நெனச்சது. பட் அதனால அவன் வந்து எந்த ஸ்னேக்கையுமே வெறுக்கல. அந்த ஒரு டீமன மட்டும் தான் அவன் வெறுத்தான். ஸோ எப்பவுமே அவனுக்கிட்ட வந்து ஒரு ஸ்னேக் வச்சிருந்தான். அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்கல அவன். அங்க இருக்கவங்க மட்டும் தான் அப்படி இருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே அதே மாதிரி இல்லங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு இருந்தது. பிளஸ் அவங்களுக்காக அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டும் இருக்கான். ஸோ எப்பவுமே ஒரு குற்ற உணர்வோடயே லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒண்ணு. இப்ப ஏன் தாஞ்சிரோ மேல கோவப்படுறான்னா, தாஞ்சிரோ ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு இன்ட்ரோ ஆனப்போ, தாஞ்சிரோ கிட்ட ஒரு டீமன் இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம நேசிக்கோவ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ, டீமன்லேருந்து ஒரு கியூட் டீமனா நம்ம நெனச்சிருப்போம். பட் அது மத்த ஆஷிராவுக்குலாம் தெரியாது இல்லையா? சனிமிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால, அவன் வந்து நேசிக்கோ வந்து ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டான். அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இகுரோவுக்குமே இருக்கு. ஒரு டீமன கடவுளா வழிபட்ட ஒரு குலத்திலேருந்து பிறந்தவன், அந்த டீமனுக்கு அவங்களோட குழந்தைய வந்து சாப்பிடுறதுக்கு குடுக்குறாங்க. இப்ப தான்ஜிரோ ஒரு டீமன புரொடெக்ட் பண்றான் அப்படின்னா, ஸோ அத அவனால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அவன் ஆல்ரெடி ஒரு டீமன பார்த்தான் இல்லையா? அந்த மாரி தான் நேசிக்கோவ பார்த்துருப்பான். ஸோ அதனால தான் அவன் தான்ஜிரோ மேல கோவப்பட்டது. ஆசிர ட்ரெய்னிங் ஆர்க்ல அவனுக்கு வந்து மிட்சூரி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னனால அவனுக்கு ஒரு ஜெலஸ் இருந்திருக்கும். அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அத நான் வேற வீடியோல சொல்றேன். மூசானோட பேட்டில் பண்றப்போ தான்ஜிரோவ சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஃபைனலா தான்ஜிரோவுக்கு தேங்க்ஸும் சொல்லியிருந்திருப்பான். தான்ஜிரோவ ஒபானாய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவங்க ஃபேமிலிலேருந்து இருந்தாங்க இல்லையா? ஒரு டீமனுக்கு ஒரு சைல்ட குடுக்குறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான்ஜிரோ கிடையாது. அவன் டார்க்கான பெர்சனும் கிடையாது. செல்ஃபிஷான பெர்சனும் கிடையாதுங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணி, தான்ஜிரோவையும் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஷிரான்னு எடுத்தா, ஒபானாயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆஷிரா தான். அவன் யூஸ் பண்ற பிரீத்திங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். செர்பென்ட் பிரீத்திங் ஸ்டைல். ஸோ இதுக்கு முன்னாடி இது யாரும் பெருசா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பிரீத்திங்கிறது வாட்டர்லேருந்து வந்த ஒரு டெக்னிக் தான். ஸோ இந்த பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்றப்போ, அவள ஈஸியா கெஸ் பண்ண முடியாது. அவன் கூட ஒரு ஸ்னேக் இருந்தது இல்லையா? கபூரமாரு. அது இவனோட டாக் டீம் பண்ணியிருக்கும். அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அத மேட்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது கபூரமாரு தான். கபூரமாருவால ரீட் பண்ண முடியும். ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க முடியும். ஆப்போசிட் ஒரு பெர்சன் அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா, அத பிரெடிக்ட் பண்ணி, அத கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணவும் அதுக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் டாக் டீமா சேர்ந்து தான் ஃபைனலா மூசானோடலாம் பேட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இகுரோ வந்து இறந்துட்டான். இகுரோல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஃபார்ம்னா, செர்பென்ட் டெக்னிக்லயே 5த் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்ம். நீங்க ஒபானாய பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒபானாயோட வேற யாரோட சேட் ஸ்டோரி உங்கள இன்னும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.